ஒரு ஜோதிடர் சொல்லும்போது, நீ வந்து இப்பொழுதுக்கு நீ தொழில் தொடங்காதன்னு சொன்னா, ஆனா தொடங்குறோம். இப்ப வந்து 2 பேர் வந்து நண்பர்கள் வர்றாங்க. "எப்பா பார்ட்னர்ஷிப் வேணும், வேண்டாம்" அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பார்ட்னர்ஷிப்ன்னு ஒரு வந்துட்டு. பார்ட்னர்ஷிப்ல செய்யக்கூடிய அத்தனை பேரும் நீங்க என்ன எழுதி வச்சுங்க, விலகவும் முடியாம, ஒட்டியும் இருக்க முடியாம, இந்த தொழில்ல அந்த ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பாருங்களேன், 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ பாருங்களேன். அதுவும் தொழில்ல 2 பேர் ஃப்ரெண்டு. அவங்க ஒருத்தர் வந்து கணக்கு சரியா பார்ப்பாரு, ஒருத்தர் கணக்கு சரியா பார்க்க மாட்டாரு. ஒருத்தர் நல்லா வேலை பார்ப்பாரு, ஒருத்தர் பணம் போட்டிருப்பாரு, இன்னொருத்தர் பணம் போடாம இருப்பாரு, இன்னொருத்தர் உழைப்பாரு, இன்னொருத்தர் உழைக்காம இருப்பாரு. இது என்ன அப்டின்னா, நேரம் நல்லா இருக்கும்போது இவங்க 2 பேருமே அனுசரிச்சு போவாங்க. நேரம் நல்லா இல்லாதபோது, கண்டிப்பா கணக்கு வழக்குகள்லயோ, கணக்கு கேட்கும்போது 2 பேருக்கும் ஒரு விரிசல் வருமானம் வரும். வாழ்க்கையில ஒரு தடவ போயிட்டா, ஒரு ரூ. 10,00,000 ரூ. 20,00,000 ரூ. 30,00,000 வச்சிருக்கோம். ரூ. 30,00,000க்கு ஒரு விஷயத்த பண்ணிடுறோம். ரூ. 30,00,000 செலவானதுக்கு பிறகு, நீங்க உடனே அந்த ரூ. 30,00,000 சம்பாரிச்சிட முடியுமான்னா முடியாது. இந்த 30,00,000 சம்பாதிக்கிறதுக்கு 1 வருஷமோ, 2 வருஷமோ, 5 வருஷமோ, 10 வருஷமோ, 20 வருஷமோ ஆயிருக்கும். 20 வருஷம் உழைப்பு அதில போயிடும். ஒவ்வொரு முடிவையும் தெளிவாகவும், அது வேகமாகவும், விவேகமாகவும் அந்த முடிவெடுப்பீங்க. அப்பதான் இந்த ஜோதிடம் வந்து உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் செம்மைப்படுத்தும், அழகாக்கும், ஆனந்தமா இருக்கும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு தடவ தான். நீங்க ஒரு முடிவோட முடிஞ்ச அளவு அந்த முடிவு எவ்வளோ அழகா எடுக்கிறீங்களோ, அவ்வளோ அழகா கொண்டாட முடியும். அதுதான் இந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம். ஜோதிடம் கத்துக்கும்போது, நம்ம என்னன்னா அன்றைக்கு நிகழ்வுகள நம்ம என்னுடைய வாழ்க்கைய என்னன்னு ஒரு முடிவு செய்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னா, ரெடியா இருக்கிறேன். எல்லாருமே வந்து எல்லாருக்கும் இது ஒரு பெரிய கேள்வி. ஏன் ஜோதிடம் பார்க்காம படிக்க சொல்றான் மூர்த்தி? அவரவர் கையில அவரவர் முடிவு இருக்கணும்.